ஹலோ அண்ட் வெல்கம் டு கேசட்ஸ் ஃப்ரம் சிம்டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக், தமிழில் ஒரு புதுசான டாபிக். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்க் மீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேஸ்புக்கில் கரண்ட்டாக நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேர்டையோ இந்த மீம்ஸையோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, ஓகே, டேங்க் மீம்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்ற கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இது வந்து வெஸ்ட்லேருந்து அடாப்ட் பண்ணப்பட்ட ஒரு கல்ச்சர். தமிழுக்கு இப்போ தான் புதுசாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெஸ்ட்டில் இது எப்படி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வியர்டாக டிஃப்ரெண்ட்டாக டிஃபைனே பண்ண முடியாததுக்கு பேர் தான் டேங்க் மீம்ஸ்னு சொல்லுவாங்க. அதை ஓரளவுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இன்டர்நெட்டில் வந்து ரிப்பீட் ஆகிற ஒரு கல்ச்சரையோ இல்லை ஓவராக ப்ரைஸ் பண்ணுற ஒரு பர்சனையோ பற்றி கலாய்ச்சி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் டேங்க் மீம்ஸ்னு சொல்லுவாங்க. அதே தான் இப்போ தமிழுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். டேங்க் மீம்ஸ் அப்படின்றது முக்கால்வாசி அஃபென்சிவாக தான் இருக்கும். அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் அதை டிஃபைன் பண்ணுவாங்க. நீங்கள் அஃபெண்ட் ஆகுறது ஒரு ஜோக்கை பார்த்து அப்படின்னா கண்டிப்பாக மாற வேண்டியது நீங்கள் தான். ஏன்னா ஜோக் இஸ் சம்திங் தட் இஸ்ன்ட் மென்ட் டு பி டேக்கன் சீரியஸ்லி. ஏன்னா அது ஒரு ஜோக். ஒன்று நீங்கள் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், இல்லை அதை நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்கலாம். அஃபெண்ட் ஆகுறதுன்றது தேவையில்லாத விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ டேங்க் மீம்ஸ் அப்படின்றது என்ன, ஒரு எக்ஸாம்பிள் கொடுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பாருங்கள். இதை நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், டேங்க் மீம்ஸ்னால் என்னென்னு. ஐடியா வந்திருக்குமா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா டேங்க் மீம்ஸ் அப்படின்றது பார்த்தோன்னே புரிகிறதும் கிடையாது, புரியணுன்றதுக்காக போடப்பட்ட மீம்ஸும் கிடையாது இதெல்லாம். ஏன்னா ஒரு மீம் அப்படின்றது எதையுமே சொல்ல தேவையில்லை அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் டேங்க் மீம்ஸ் அப்படின்றது வருது. ஒரு கம்பல்ஷன் கிடையாது நான் எதையாவது ஒன்று சொல்லணுன்ட்டு. ஜஸ்ட் லைக் தட் ஒரு மீம் ஒரு இம்ப்ளை பண்ணிவிட்டு நான் என்னோடய தாட் இதுதான், கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு வியர்டான எனக்கு இந்த தாட் இருக்குது அப்படின்ற ஒரு தாட்டை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பேர் டேங்க்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, டேங்க்னு சொல்கிறியாடா, டேங்க் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டாக டார்க்காக அன்பிளசண்ட்டாக இருக்கிற விஷயத்தை தான் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா இந்த டேங்க் மீம்ஸ் ரெஃபர் பண்ணுற வேர்ட் டேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு மெரவானா கல்ச்சரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது வந்து ஒரு அந்த பிளான்ட்டோட லீவ்ஸ் வந்து ஸ்டிக்கியாக இருக்குது, ஒரு மாதிரி ஸ்டிங்கியாக இருக்குது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து டேங்க் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்போது ஸ்டிக்கின்லாம் சொல்கிறியே, அன்பிளசன்ட்லாம் சொல்கிறியே, அப்போ எப்படி இந்த மீம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா காலப்போக்கில் வேர்ட்ஸோட மீனிங் மாறும். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி டேங்க் அப்படின்ற வேர்டோட மீனிங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இது வந்து ஃபங்கியாக கூலாக ரிலேட்டபிளாக இருக்கிற ஒரு விஷயமா மாறிட்டே வருது. நீங்கள் இந்த டேங்க் மீம்ஸ் அப்படின்றத ஒரு ஜானராவோ ஒரு கண்டென்ட் இந்த மாதிரி தான் இந்த மீம்ஸ் இருக்கும் அப்படின்னு லிமிட் பண்ணவே முடியாது. ஒரு பறந்து விரிந்த கடல் மாதிரி எந்த மாதிரி மீம்ஸ் வேணாலும் இதில் வரலாம். ஒரு சின்ன தாட்டாக இருந்தால் கூட அதை மீம்ஸாக போடலாம். சில டேங்க் மீம் பேஜஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே எமோஷ்னலாக அட்டாச்மெண்ட் இருக்கிற சில விஷயங்களை கலாய்ச்சிக்கிட்டு வராங்க. அது எந்த விதத்துலையுமே ஹெல்த்தி கிடையாது. என்னதான் இது ஒரு டேங்க் மீம் அப்படின்னு சொன்னாலும் தமிழ் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை கலாய்க்க கூடாது அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை கலாய்ச்சா மக்கள் அஃபெண்டாக தான் செய்வாங்க. ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றதையும் மீமுக்கு மேலே ஒரு கான்டெக்ஸ்டுவலாவது நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். நான் இதை தான் மீன் பண்ணுறேன் அப்படின்றதுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். எதையுமே மீன் பண்ணாமல் சும்மா போடுறதுக்கு பேர் தான் டேங்க் மீம். பட் அஃபெண்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கேப்ஷன்ஸில் இதுதான் இந்த மீம் சொல்ல வருது அப்படின்னு நீங்கள் போடுறதுல தப்பு இல்லை. ஏன்னா இது ஒரு புது கல்ச்சர். இந்த கல்ச்சருக்கு தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே புதுசாக தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ இதை தான் நான் மீன் பண்ண வரேன்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. போக போக அது அவங்களுக்கே புரிஞ்சிடும். திடீர்னு ஒரு டேங்க் மீமை போய் காட்டிங்க அப்படின்னா அவங்க ஷாக் ஆகி அஃபெண்டாக தான் செய்வாங்க. இந்த மாதிரி அஃபென்சிவான மீம்ஸ்னால நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின் ஸ்ட்ரீமில் சொல்லப்படாத கருத்துக்கள் எல்லாத்தையுமே இந்த டேங்க் மீம்ஸ் கண்ணாடி மாதிரி திருப்பி காட்டுது. யாருமே பேச விரும்பாத சில விஷயங்களை இந்த டேங்க் மீம்ஸ் ஓப்பனாக சொல்லுது. இது வரைக்கும் நீங்கள் கண்டுக்காத விஷயங்களை, இது வந்து நம்ம சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குன்னு அப்படின்னு தெரியாத விஷயங்களை இந்த டேங்க் மீம்ஸ் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்ல தவறுன விஷயங்களை இந்த டேங்க் மீம்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்களோட பாட்காஸ்ட் ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்குது. அதுலேருந்து எதுலையாவது நீங்கள் கேட்கலாம். இல்லை எனக்கு படிக்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களோட பிளாக் இருக்குது simpletalks@blogspot.com. அதில் போய் கூட நீங்கள் இந்த டாப்பிக்கை பற்றி படிக்கலாம். இதுக்கப்புறம் நாங்கள் ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டாப்பிக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். திஸ் இஸ் சிம்டாக்ஸ் அண்ட் ஐ எம் யுவர் ஹோஸ்ட் கார்த்திக்.